அந்த பையன் வந்து நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றான். நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றான். செத்துருவேன்னு சொன்ன எவனுமே இது வரைக்கும் செத்ததா நான் பார்க்கல. கண்டிப்பா சொல்றேன், செத்துருவேன்னு சொல்றவன் உங்களை ஒரு நாள் சாவடிப்பான். they are very dangerous. செத்துருவேன்னு சொல்றான். செத்துட்டா நான் கர்த்தருக்கு எப்படி கணக்கு ஒப்புவிப்பேன்? இப்படி வேற ஆவிக்குரிய இன்னொரு தந்திரம் இருக்கு பிசாசு உங்க மேல பயன்படுத்துவான். என்ன தெரியுமா? ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண பாவம் இல்லையா? இந்த தந்திரத்துக்கு தயவு செஞ்சு மயங்கிறாதீங்க. அது பிசாசோட தந்திரம். நான் சொல்றேன் பாரு, கீழே விழுந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஏங்க கீழே விழுந்தா கீழே கடங்க. அதான் பிசாசு உங்களுக்கு சொல்றான். அதுதான் உங்களுக்கு சொல்றான். நீ பண்ணனா பண்ணிட்டே இரு. வசனம் சொல்லுகிறது, விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையோ. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எந்த திசையில வழி தப்பி நீங்க போயிருந்தாலும் கர்த்தர் ஒன்று சொல்ல, நீ திரும்பினா போதும், உன் கைகளை நான் பிடித்துக்கணும். அல்லேலூயா. தேவ சுத்தம் இல்ல, வேண்டாம் விட்டுருங்க. இல்ல என்னால முடியாது. இல்ல கர்த்தர் எனக்கு வசனத்தை கொடுத்தாரு அப்படின்னு எதையோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு இல்ல கர்த்தருக்கு சித்தம் இல்ல, உங்க மேல கர்த்தர் திட்டம் வச்சிருக்காரு. நம்ம ஆண்டவர் நம்ம பின்னாடியே வரவர் இல்லைங்க. நீங்க எங்க அவரை விட்டுட்டு போனீங்கன்னா அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு முறை திரும்பிடுங்க, கர்த்தர் உங்க கைகளை பிடித்துக் கொள்வார். மனுஷனுடைய அன்பு, மனுஷனுடைய வார்த்தை, மனுஷன் சொல்லுகிறது எல்லாம் பொய்யுங்க. ஆமென். இன்றைக்கு உங்ககிட்ட நீங்க இல்லைன்னா செத்துருவேன் இப்படி எல்லாம் சொல்ற எந்த வார்த்தைக்கும் எமோஷனலா உங்களை பண்ணும்பொழுது தயவு செஞ்சு ஆமென்